இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்று நாம் காணப்போவது இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற ஆப்பிரிக்காவை வெளிச்சமாக்கிய லிவிங்ஸ்டன் அவர்களின் வாழ்க்கை வரலாறை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இவர் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் ஒரு பதிவில் சொல்ல முடியாது என்பதனால் இதை 2 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு நாங்கள் பதிவிடுகிறோம். நீங்கள் காணும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் மிஷனரியின் பெயர் டேவிட் லிவிங்ஸ்டன். பிறப்பு 1813, இறப்பு 1873. 1813 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி டேவிட் லிவிங்ஸ்டன் ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் மிகவும் ஏழைகள், ஆனால் உண்மை கிறிஸ்தவர்கள். குழந்தை பருவத்தில் டேவிட் கிறிஸ்தவ ஒழுக்கங்களை பெற்றோரிடம் கற்றுக்கொண்டார். 9 வயதிலேயே வேதாகமத்தை மிக கருத்தோடு படித்தார். 119ஆம் சங்கீதம் முழுவதும் அவரால் மனப்பாடமாக சொல்ல முடியும். மிகுந்த வறுமையின் காரணமாக அவர் பள்ளிக்கு சென்று கல்வி கற்க முடியவில்லை. 10ஆம் வயதில் ஒரு பஞ்சாலையில் வேலைக்கு அமர்ந்தார். அன்புள்ள அம்மா, இதோ இந்த பணம் நான் ஒரு வாரத்தில் சம்பாதித்தது என்று டேவிட் லிவிங்ஸ்டன் மிக உற்சாகத்தோடு தன் தாயின் மடியில் அவருடைய சம்பளத்தை எடுத்து வைத்தார். குடும்பத்தின் வறுமையை ஓரளவு அவருடைய சம்பாத்தியத்தால் குறைக்க முடிகிறது என்று எண்ணி அவர் உணர்ச்சி வசப்பட்டார். இந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறாய் டேவிட் என்று அவர்கள் தாய் கேட்க, அம்மா, நீங்கள் அனுமதித்தால் லத்தீன் மொழியின் இலக்கண புத்தகம் வாங்க விரும்புகிறேன் என்று நிதானமாய் பதிலளித்தார். அவருக்கு படிக்க வேண்டும் என்று அத்தனை ஆர்வம் இருந்தது. ஆனால் வறுமை அவருக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை மறுத்துவிட்டது. அங்கு காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும் போது லத்தீன் மொழி புத்தகத்தை தனக்கு அருகில் திறந்து வைத்துக் கொண்டு படித்துக்கொண்டே வேலை செய்வார். வீட்டிற்கு வந்து மிகவும் களைப்பாய் இருந்த போதிலும் நடு இரவு வரையும் படித்து கொண்டிருப்பார். கடின உழைப்பின் பயனாக லத்தீன் மொழியில் நன்றாக தேர்ச்சி பெற்றார். அதன் பின் அறிவியலை கற்க ஆரம்பித்தார். ஆலையில் திறமையுடன் பணியாற்றியதால் பதவி உயர்வும் அதிக ஊதியமும் அவருக்கு கிடைத்தன. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த இரண்டும் அவருக்கு கல்வி கற்க துணை புரிந்தன. கோடை காலங்களில் வேலை செய்யவும் குளிர் காலங்களில் கல்வி கற்கவும் வசதி கிடைத்தது. கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மொழியையும் மருத்துவமும் கற்று வந்தார். கோடை காலத்தில் வேலை செய்து கொண்டே இறையியல் நூல்களை கற்று வந்தார். கல்வியை மேலும் கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் கிடைத்ததில்லை. அத்தனை கடின உழைப்பும் வாழ்க்கை துன்பங்களும் அவருக்கு பிற்காலத்தில் பணித்தளத்தில் பாடுகளை சகிக்க பயிற்சியாக அமைந்தது. லிவிங்ஸ்டன் விளையாட நேரம் இருந்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆற்றங்கரை ஓரமாக செல்லும் பாதையில் தன் வீட்டிற்கு நடந்து செல்வதை இன்பமாக ரசித்து மகிழ்வார். மீன் பிடிப்பதிலும் அவருக்கு விருப்பம் உண்டு. இயற்கை காட்சிகளை கூர்ந்து கவனிப்பார். பறவைகள், பல வகை பூக்கள், குன்றுகள் ஆகியவற்றை கவனித்து அறிவை பெருக்கிக் கொள்வார். பிரயாணத்தின் போது புத்தகங்களை படித்துச் செல்வதில் விருப்பமுடையவராயிருந்தார். எல்லாவற்றிற்கும் வேதாகமத்தை வாசித்து தியானிப்பதில் அதிக பற்றுடையவராய் இவ்விதமாய் வேதாகமத்தை எல்லாவற்றையும் விட நேசித்து அவருடைய பிற்கால வாழ்க்கையில் பெரிதும் உதவியாயிருந்தது. வேதாகமமே அவருடைய கடைசி நாட்களில் அவருக்கு இணையற்ற துணையாகவும் இருந்தது. லிவிங்ஸ்டன் அவருடைய 20வது வயதில் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அயல் நாடுகளில் மிஷனரியாக செல்ல தீர்மானித்தார். ஒரு ஜெர்மானிய மிஷனரி மருத்துவம் தெரிந்த தேவ ஊழியர் தேவை என்று லிவிங்ஸ்டனுக்கு கடிதம் எழுதினார். மருத்துவ பணியை சீன நாட்டில் செய்ய அழைத்திருந்தார். அதனால் லிவிங்ஸ்டன் தன் மருத்துவ படிப்பை முடித்ததும் சீன நாட்டிற்கு மிஷனரியாக செல்ல முடிவெடுத்தார். கடவுளோ அவருக்காக வேறு திட்டங்களை வைத்திருந்தார். நாம் நம்முடைய செயல் திட்டங்களை கடவுள் கரத்தில் ஒப்படைக்கும் போது நம் விருப்பம் நிறைவேறாது போயினும் கர்த்தரின் சித்தம் தவறாது நிறைவேறும். சீன தேசத்தில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றமையால் லிவிங்ஸ்டன் சீனாவிற்கு போவது தடையாயிருந்தது. கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கும் போது ராபர்ட் மொப்பட் என்னும் ஆப்பிரிக்க மிஷனரி ஒருவர் லண்டன் நகரில் ஆப்பிரிக்க நாட்டின் தேவைகளை குறித்து பேசினார். அவர் சொன்னதாவது, ஆப்பிரிக்க நாட்டில் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் புகை மண்டலத்தை தான் நான் பார்த்தேன். அவர்கள் கடவுளற்றவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், உலகில் நம்பிக்கையற்றவர்கள். இந்த பேச்சு லிவிங்ஸ்டன் உள்ளத்தில் கிரியை செய்தது. அதனால் ஆப்பிரிக்க நாட்டிற்கு போக தீர்மானித்தார். கப்பல் பிரயாணத்தின் போது நட்சத்திரங்களை கணித்து வழி கண்டுபிடிப்பது எப்படி என்ற கலையை கற்றுக்கொண்டார். தென்னாப்பிரிக்க நாட்டின் கேப்டவுன் நகரில் வந்து இறங்கியதும் வான சாஸ்திரம் கற்றுக்கொண்டார். இருண்ட காடுகளில் அவர் பிற்காலத்தில் பிரயாணம் செய்ய நேரிட்ட போது வழி கண்டுபிடிக்க வானசாஸ்திர பயிற்சி அவருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. கேப்டவுன் நகரில் இருந்து எருதுகள் இழுக்கும் கூண்டு வண்டியில் 700 மைல்கள் பிரயாணம் செய்து குருமான் என்ற இடத்தை அடைந்தார். அங்குதான் ராபர்ட் மொப்பட் பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடன் தங்கியிருக்கும் போது கடவுள் பெரியதொரு திருப்பணியை ஆப்பிரிக்க நாட்டில் அவர் செய்ய விரும்புவதாக கண்டுகொண்டார். ஆப்பிரிக்க நாட்டின் மத்திய பிரதேசத்தில் பிரவேசிக்கவும் சுவிசேஷத்திற்கு திறந்துவிடவும் தீர்மானித்தார்.
அதுவரை ஒருவரும் உடன் செல்லாத பகுதியை கிறிஸ்துவின் நற்செய்திக்கென்று சென்று அடைய ஆவல் கொண்டார். இதுவரை எந்த மனிதனும் செய்திராத பெரும் பணியை அவர் செய்ய வேண்டும் என்று கடவுள் அவரை அழைத்திருக்கிறார் என்று பூரணமாய் நம்பினார். எண்ணற்ற ஆப்பிரிக்க இன மக்கள் மத்திய பகுதியில் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லப்படவில்லை. சுவிசேஷத்திற்காக செல்ல முடியாத உட்பகுதிகளை தாமே சென்றடைய தீர்மானித்தார். மோபச்சா என்ற மிக அழகான பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் 3 ஆண்டுகள் தங்கி பணிபுரிய தெரிந்து கொண்டார். அங்கிருக்கும் போது மேரி மொபட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் ராபர்ட் மொபட் அவர்களின் குமாரத்தி ஆவாள். மொபச்சா பள்ளத்தாக்கில் சிங்கங்களின் தொல்லை அதிகமாயிருந்தது. அவை மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் கொன்று இழுத்துச் சென்றுவிடும். அங்கு வாழ்ந்த மக்கள் லிவிங்ஸ்டனின் உதவியை நாடினார்கள். ஒரு சிங்கத்தை கொன்றுவிட்டால் மற்றவை அங்கிருந்து ஓடிவிடும் என்று லிவிங்ஸ்டன் அறிந்திருந்தார். சில ஆப்பிரிக்க மக்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு சிங்க வேட்டைக்கு சென்றார். ஒரு சிங்கத்தை சுடவே அது அவர் மேல் பாய்ந்து அவர் தோள்பட்டையை கிழித்துவிட்டது. இதற்குள்ளாக அவருடன் சென்றிருந்த மற்றவர்கள் சிங்கத்தை சுட்டு வீழ்த்தினார்கள். இந்த காயம் மிகவும் ஆபத்தானதும் சுகமாக அதிக நாட்களையும் எடுத்துக்கொண்டதாகவும் இருந்தது. அவருடைய கரம் இதனால் பலவீனப்பட்டு உணமுற்றது. தோள்பட்டை தழும்பு அவர் சாகும் வரை நிலைத்திருந்தது. இந்த தழும்பை வைத்துதான் அவர் மரித்த பின் அவரது உடலை கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த இடத்தில் அநேக ஆப்பிரிக்கர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். லிவிங்ஸ்டனும் அந்த இடத்திலேயே அதிக வசதியாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் லிவிங்ஸ்டன் தங்கி பணிபுரிந்த இடத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் பஞ்சம் ஏற்பட்டது. மற்ற மக்களைப் போல அவரும் வெட்டுக்கிளி, சில வகை தவளைகள் ஆகியவற்றை புசித்து வாழ வேண்டியிருந்தது. வடபகுதியை நோக்கி செல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். வடபகுதிக்கு செல்ல வேண்டுமானால் மிகப்பெரிய வனாந்தரத்தை கடக்க வேண்டும் என்று கேள்விப்பட்டார். 300 மைல்கள் பிரயாணம் செய்து அந்த வனாந்தரத்தை கடக்க முடிவெடுத்தார். தண்ணீர் இல்லாமையால் அநேக முறை அவர் அவதிக்குள்ளானார். ஒரு சமயம் அங்கு வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் தீக்கோழி தன் முட்டைகளை மணலில் புதைத்து வைக்கும் தீக்கோழி முட்டையில் உள்ள தண்ணீரை அவருக்கு கொடுத்து காப்பாற்றினான். அநேக நாள் பிரயாணத்திற்கு பின் நகாமி ஏரியை வந்தடைந்தார். இதுவே அவருடைய முதல் புவியியல் கண்டுபிடிப்பு. அந்த ஏரியை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியரும் அவரே. அவர் மறுபடியும் பிரயாணப்பட்டு அநேக ஆபத்துகளை கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த ஆப்பிரிக்க இன மக்களும் போயார் எண்ணப்பட்ட டச்சுக்காரர்களும் தென்னாப்பிரிக்காவில் குடியேறினவர்கள். இவர்கள் அவருக்கு அதிக ஆபத்தை விளைவித்தனர். போயார்கள் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார்கள். இதை லிவிங்ஸ்டன் கண்டித்தார். ஒரு சமயம் அவருடைய உடைகள், உடைமைகள், புத்தகங்கள், மருந்துகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டனர். ஆனாலும் அவர் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாது இன்னல்களை கடந்து சென்று ஐம்பசி நதியை கண்டுபிடித்தார். இது ஆப்பிரிக்காவில் மத்திய பாகத்தில் அமைந்துள்ள நதியாகும். இவ்விடத்திலும் அவரால் தங்கி பணிபுரிய இயலவில்லை. இப்பகுதியில் விஷக்காய்ச்சல் பரவியிருந்ததே அதற்கு காரணம். ஆப்பிரிக்க நாட்டின் மத்திய பகுதிக்குள் மேலும் செல்ல விரும்பினார். அதனால் தன் மனைவி பிள்ளைகளை இங்கிலாந்து நாட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டார். அவர்களால் அதனை கடினமான பிரயாணத்தை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்கு பணியாற்றுவதில் தாகமுற்றவராய் ஆப்பிரிக்க காடுகளில் நுழைந்து உட்பகுதி மக்களை சந்திக்க சென்றார். ஆப்பிரிக்க நாட்டின் நடுப்பகுதியை கிழக்கு மேற்காக கடந்து செல்ல தீர்மானித்தார். இந்த நீண்ட பிரயாணம் ஆப்பிரிக்காவின் பூகோள அமைப்பில் புதிய கண்டுபிடிப்பாகும். 1855 1856 ஆண்டுகளில் இந்த கண்டுபிடிப்பு பிரயாணத்தை மேற்கொண்டார். ஆப்பிரிக்க இன மக்கள் பலரை இந்த பிரயாணத்தில் அவர் சந்தித்தார். அவர்கள் அதுவரை வெள்ளை மனிதனை கண்டதில்லை. அவருடைய அன்பும் அனுதாபமும் மருத்துவ சேவையும் பல ஆப்பிரிக்க இன மக்களை நண்பர்களாக்கிற்று. அவர்கள் மத்தியில் அவர் தங்கி கிறிஸ்துவை பிரசங்கித்து மருத்துவ சேவையும் புரிந்தார். சில இன மக்கள் அவரை விரோதித்தனர். அதனால் அவர் அநேக முறை உயிர் தப்பி பிழைக்க வேண்டியதாயிருந்தது. இந்த பிரயாணத்தின் போதுதான் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக்கி அவர்களை விற்று தொழில் நடத்தும் பயங்கர நிலைமையை கண்டு பயந்தார். ஆப்பிரிக்கர்களை பிடிக்க அவர்கள் வாழும் கிராமத்தை திடீரென்று தாக்கி மக்களை பிடித்து அடக்குவார்கள். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் அனைவரையும் அடிமைகளாக பிடித்து விடுவார்கள். கிராமத்தை தீக்கிரையாக்கி நீண்ட கனத்த மரத்துண்டுகளை அவருடைய தோளின் மேல் வைத்து கழுத்தை மரத்தோடு இணைத்து விடுவார்கள். இவ்விதமாக காடுகளின் வழியே நடத்தப்பட்டு கடற்கரை நகரங்களின் அடிமைகளாக விற்று போடப்படுவார்கள். அவர்கள் தப்பி போகாதபடிக்கு நீண்ட இரும்பு சங்கிலிகளோடு அத்தனை மக்களும் இணைக்கப்பட்டிருப்பர். காட்டினுள் நடந்து போகையில் நோய்வாய்ப்படுகிறவர்களையும் காயப்படுகிறவர்களையும் மறிக்கும்படி அங்கேயே விட்டுச் செல்வார்கள். மனித எலும்புக்கூடுகள் எங்கும் சிதறி கிடக்கும். அழகிய செழிப்பான ஆப்பிரிக்க கிராமங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாகி அவாந்தரமாக காணப்படும். இந்த கோர காட்சிகளும் கொடிய அடிமை வியாபாரமும் லிவிங்ஸ்டன் இதயத்தை நெகிழ வைத்தது. இந்த நிலையை ஆப்பிரிக்காவின் ஆறாத புண் என வர்ணித்துள்ளார்.
இதை எப்படியாவது வேரோடு அழிக்கும் வரை போராடுவேன் என்று தீர்மானித்தார். ஆப்பிரிக்க அடிமை வியாபார கொடுமையை நிறுத்தவும், ஆப்பிரிக்காவின் உட்பகுதியான தேசங்கள் தன்னை பின்பற்றி வரும் மிஷனரிகள் செல்லவும் மார்க்கங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென உறுதி கொண்டார்.